இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் தெரியுமா? முருகன் நான் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை, அதிர்ஷ்ட வேலை தொடக்கூடிய பாகியத்தை உனக்கு கொடுத்தேன் என்று தெரியுமா? உன்னுடைய மன சுத்தம்தான் காரணம். உன்னுடைய முயற்சி தான் காரணம். நீ என் மீது கொண்ட அதிக பக்தி தான் காரணம். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேர்மையான வாழ்க்கைதான் காரணம். வாழ்க்கை என்பது ஒரு இரகசியமயம். ஒவ்வொருவரும் தங்களது நம்பிக்கையையும் முயற்சியையும் கொண்டு முன்னேற முயற்சிக்கின்றார்கள். ஆனால் சிலருக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு அரிய வாய்ப்பாக கிட்டுகின்றது. அந்த வாய்ப்பு மற்றவர்களை விட அவர்களை வெற்றி கொடிக்கேற்ற வகையில் உயர்த்த நிறுத்த அந்த அரிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாகவும், உன்னுடைய பக்திக்கான சான்றாகவும் பரிசாகவும், இந்த முருகனை நம்பி வழிபடுகின்ற, என் அருளை நாடுகின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களில் வரக்கூடிய திருப்பத்திற்காக, உயர்வதற்காக இதனை தொடக்கூடிய பாகியத்தை இன்றைய தினம் பெற்று விட்டாய். முருகன் என்றால் தமிழ் மண்ணின் கடவுள் அருமுகன் வேலாயுதன் சுப்பிரமணியன் முருகேசன் என்று பல பெயர்களில் என்னை பக்தர்கள் அழைக்கின்றார்கள். அறிவும் அனுபவமும் கொண்ட தெய்வம் நான் என்று நம்பி உயிரின் சக்தியை நம்மில் ஊட்டக்கூடிய வேல் என்று அத்தனை வகையிலும் என்னையே சுற்றி சுற்றி வந்து வழங்கும் பக்தியை வழங்குகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் நான் என்னுடைய பேரருளையும் வழங்கி கொண்டிருக்கின்றேன். சூரசம்ஹாரம் மூலம் தீமைக்கு முடிவு கட்டதை தெய்வீக வீரன முருகன் என்று கரகோஷமிட்டு அரோகரா சொல்லி என்னை வழிபடுகின்ற ஒவ்வொரு பக்தருக்கும் என்னுடைய பேர் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அரிய வாய்ப்பு இந்த அதிர்ஷ்ட வேலை தொடுவது. உயரிய பதவி உனக்கு வாய்ப்பாக கிடைக்கலாம். தொழிலில் பெரிய ஒப்பந்தம் நீ இடலாம். வாழ்க்கையின் திருப்பு முனையில் இது ஒரு நிகழ்வாக இருக்கலாம். மற்றவர்கள் அடைய முடியாத விருதோ கௌரவமோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். தன்னை முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணித்து வழங்குபவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய மறைமுக நியதி. அறிவு, ஞானம், தெய்வ நம்பிக்கை, வாழ்க்கையின் பயிற்சி, வளர்ச்சி, தன்னிலை இவை எல்லாமே வாழ்க்கையின் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவை. என்னுடைய வழியில் செல்லும் பக்தர்கள் வாழ்வின் ரகசியங்களை நுண்ணறிவால் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை இப்பொழுது நீ புரிந்து கொண்டு வெற்றி காண போகின்றாய். உன்னுடைய நுண்ணறிவால் பேராற்றலால் உன் வாழ்க்கையுடைய நிலைமையை நீயே மாற்றிக்கொள்ளப் போகின்றாய். இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றோமே, எப்பொழுதுதான் நம் நிலைமை மாறும் என்கின்ற கேள்விக்கு விடையாக நீயாகவே மாறி உன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள தயாராக போகின்றாய். இது எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கக்கூடிய பலம்தான் நான். முன்னால் இருந்து உன்னை செயல்பட வைக்கக்கூடிய அந்த உந்து சக்தியாக பின்னால் இருந்து உன்னை உந்தி தள்ளி முன்னேற்றத்தின் பாதைக்கு உன்னை நடக்க வைக்கப் போகின்றேன். மிக அதிக வழிகளை அனுபவித்து விட்டாய். ஏமாற்றங்களை சந்தித்திருக்கின்றாய். பிறரால் அழுத நாட்கள் அதிகம். ஒரு சிலரால் சிரித்து வாழ்கின்றாய். ஆனால் அந்த ஒரு சிலர் கொடுக்கக்கூடிய இன்பங்களை கூட தட்டி பறிக்க சிலர் காத்திருக்கின்றார்கள், உன்னை மனதளவில் காயப்படுத்த. இந்த நிலைமையை எல்லாம் நான் மாற்றி அமைக்க வேண்டும். பிறரை மாற்றுவதிலா உன் வாழ்க்கை மாறும்? உன்னை நீ மாற்றிக்கொள்வதில்தான் உன் வாழ்க்கை மாறும். உன் மனநிலையை மாற்றிக்கொள், சூழ்நிலையை மாற்றிக்கொள், மனதை திடமாக மாற்று. எதை நம்புகின்றாயோ அதுதான் நடக்கும். எது நடக்காததோ அதை நம்புகின்றாய். எது கிடைக்காததோ அதன் பின் செல்கின்றாய். யார் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்களோ அவர்களை நாடி ஓடி திரிந்து அலைந்து அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றாய். யார் உன்னை மதிக்கின்றார்களோ, யார் உன் அன்புக்கு ஏங்குகின்றார்களோ, யார் உன்னை பற்றி கவலைப்படுகின்றார்களோ, யார் உன் நலனை விரும்புகின்றார்களோ அவர்களை உதாசீனப்படுத்துகின்றாய். எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் நிர்கதியாக நிற்கின்றாய். இந்த சமயம்
என்னுடைய தரிசனம் உனக்கு வானிலிருந்து கிடைக்க பெற்று, என் அன்பு குழந்தையே, என்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றாய். உன் மனதை நீ பலமாக்க வேண்டும். இன்னமும் நீ ஏமாளியாக இருக்கக்கூடாது. இரக்க குணம் இருக்கலாம், ஆனால் அது ஏமாளியாக இருக்கக்கூடிய அளவிற்கு மாறக்கூடாது என்று என்னுடைய அருளை உனக்கு ஞானத்தால் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை நீயே வெளிப்படையாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்த இன்று நான் உனக்கு அருள் வழங்குகின்றேன். உன்னுடைய இலக்கு என்ன என்பதில் முதலில் தெளிவாக இரு. அது கிடைத்தால் வாழ்நாள் முழுக்க நிலைத்திருக்குமா என்று யோசித்துப்பார். அந்த நிலைத்திருப்பு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா என்று யோசித்துப்பார். இல்லை என்று ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் அதிலிருந்து வெளிவர தயங்கிவிடாதே. எது வேண்டாம் வேண்டும் என்று முடிவெடுப்பதில் ஒரு தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும். இது வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் அதன் பின்னால் நீ மீண்டும் செல்லவே கூடாது. பக்தியின் வழி உன்னை திருப்பு. உன் வாழ்க்கையை நான் திருப்புவேன். இல்லை, அந்த இடத்தில் உண்மை இருக்கின்றது, நேர்மை இருக்கின்றது, அந்த இடத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ நம்பினால் அந்த பக்கம் செல்வதில் தவறில்லை. ஆனால் இவற்றிலெல்லாம் ஐயத்தோடே ஒரு பக்கம் நீ செல்லும் பொழுது அங்கு உனக்கு அவமானம்தான் மிஞ்சப்படுகின்றது. ஏமாற்றமும் அவமானமும் தான் மிஞ்சும் என்று தெரிந்தே யாராவது ஒரு திசையில் செல்வார்களா? எது எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதிலிருந்து நீ விலக தயாராக வேண்டும். எதன் பக்கம் நீ செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது நன்மையா தீமையா என்று பகுத்தறியக்கூடிய ஞானம் உனக்குள் இருக்க வேண்டும். எதுவுமே வேண்டாம், மன நிம்மதி மட்டும் கிடைத்தால் போதும் என்று எண்ணுகின்றாயா? இந்த முருகனுடைய நாமத்தையும் திருவுருவத்தையும் தினமும் நினை. என் அப்பன் சிவனுடைய திரு பாடல்களை கேள். சித்தர்கள் எழுதிய பாடல்கள் உன் மனதிற்கு அமைதியை கொடுக்கும். என்னுடைய நாமமும் கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் உன் மனதிற்கு வலிமையை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும், உன்னுடைய வாழ்விற்கு நன்மையை கொடுக்கும். எது நல்லதோ அதன் பக்கம் செல்ல முதலில் தயாராகிவிடு. தீயனவற்றை எல்லாம் விட்டொழித்து விடு. அதிர்ஷ்ட வாய்ப்பை இன்று உனக்கு கொடுத்து அதிர்ஷ்ட வேலை தொட செய்ததன் காரணம் உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான். அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக தான். கஷ்டங்களை தீர்ப்பதற்காக தான். உன் மனவேதனையை அடியோடு அழிப்பதற்காகத்தான். இன்று இவை எல்லாவற்றையும் நீ முழுவதுமாக என் அருளால் பெற்று விட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை இல்லை, உன்னுடைய மனதில் பயம் இல்லை. தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எழுந்து வா என் குழந்தையே. உன் பக்கம் இந்த முருகன் நானே இருக்கின்றேன். நல்லது நடக்கும்.